ஈரானை காப்பாற்ற போர் பதற்றத்தை உருவாக்கும் சீனா. தாய்வானைச் சுற்றி வளைத்த படைகள். மத்திய கிழக்கில் ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவும் வடகொரியாவும் பாரிய இராணுவ நகர்வுகளை தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளான தாய்வான், ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை அச்சுறுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் இந்த நகர்வுகள் அமெரிக்காவிற்கு இரட்டை முனைகளில் நெருக்குதலை ஏற்படுத்தும் வியூகமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 13 வரை அமைதி காத்த சீனா தற்போது தாய்வானின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தினுள் தொடர்ச்சியான ஊடுருவல்களை மேற்கொண்டு வருகிறது. மார்ச் 15 மாத்திரம் முழுமையான ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட 26 போர் விமானங்கள் மற்றும் 7 போர்க்கப்பல்களை தாய்வான் எல்லைக்குள் சீனா அனுப்பியுள்ளது. இதற்கு பதிலடியாக தாய்வான் தனது F-16 போர் விமானங்களையும் ஏவுகணை அமைப்புகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் வாரியர் ஷீல்ட் இராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி மார்ச் 14 வடகொரியா ஒரே நேரத்தில் 10 பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஜப்பான் கடற்பரப்பில் வீசியுள்ளது. இந்த ஏவுகணைகள் ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்கு மிக அருகில் விழுந்துள்ளன. அத்துடன் தென்கொரியாவை தாக்கக்கூடிய 600 மில்லிமீட்டர் அதிதூர ராக்கெட் செலுத்திகளையும் வடகொரியா சோதித்துள்ளது. ஈரான் போருக்காக தென்கொரியாவில் நிறுத்தப்பட்டிருந்த பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு நகர்த்தியுள்ளது. இந்த இடைவெளியை பயன்படுத்தியே சீனாவும் வடகொரியாவும் ஆசியாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஈரானுக்கு எதிராக கப்பல்களை அனுப்புமாறு கூட்டாளிகளிடம் கோரும் நிலையில் தமது சொந்த பாதுகாப்பை கருதி ஜப்பானும் தென்கொரியாவும் பின்வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நெருக்கடியை சீனா தந்திரமாக குறைக்கும் மாஸ்டர் பிளான் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.